நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ராதிகா அவர்களுடைய மூத்த மகளான ரயான் இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரேயானா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்கள பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவான பர்சன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், ரொம்பவே போல்டான, பிரேவான, ஜெனியூனான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பற்றி நிறைய பேர் சில விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் அது எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் அவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கிற வகையில இவங்களோட யூடியூப் சேனல்லையே வீடியோலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சரத்குமார் அவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு நல்ல உறவு, எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங், அப்பா மகள்னா இப்படிதான் இருக்கணும், இந்த பாண்டிங் வந்து எங்களுக்கு தெரியும் ஊருக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லி அவரை இன்டர்வியூ பண்ண அந்த வீடியோக்கெல்லாம் இருக்கட்டும், அவங்க அம்மா ராதிகா அவர்கள் கூட சேர்ந்து குக் பண்ற வீடியோ, ஃபன் பண்ற வீடியோ, செலிப்ரேஷன் வீடியோ, வெக்கேஷனுக்கு போற வீடியோ, இது போல நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு இவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இவங்களை ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களை பார்த்த உடனே என்ன ஃபாரினர் மாதிரி இருக்காங்க அப்படின்ற கேள்வி மட்டும்தான் வரும். ஆனால் இவங்க பக்காவான தமிழ் பொண்ணுங்க, தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸை இவங்க அவங்களுடைய ஓன் யூடியூப் சேனல் மூலிமா ஆங்கரிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க இல்லை. ஆனால் இவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்கார குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பல வருடங்களாக இவங்களுடைய தாத்தாலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அம்மா, அப்பா, அவங்களுடைய சிஸ்டர், இப்படி எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்க. அதே மாதிரி யூடியூப்ல ரயான் வந்து கலக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக இவங்கள ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரயான் ஆகஸ்ட் 20 சென்னை ஜிஜி ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்காங்க. இவங்கள பாக்குற நிறைய பேர் வந்து ஃபாரின்ல தான் இவங்க இருக்காங்க, அங்கதான் இவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ரன் பண்றாங்க, இங்க இருந்து அடிக்கடி ராதிகா அங்க போறாங்க, இது போலலாம் சொன்னாலும் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா வந்து அது தவறாதான் போய் சேரும். ஆனா இவங்க பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது இப்படி எல்லாமே சென்னை தாங்க. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து யூகேக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸும் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமா. அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா இவங்களை எந்த ஒரு விஷயம் பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்களாம். அந்த வகையில தமிழ்நாட்டுக்காக இவங்க பேஸ்கெட் பால்லாம் கூட விளையாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவுடைய கம்பெனி இந்த ராடான், இந்த ஒரு நிறுவனத்தை இவங்க கையில தான் ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா பார்த்துட்டு வராங்க. இந்த பிசினஸ்க்காகவே இவங்க வந்து இது தனியா போய் யூகேல போய் படிச்சுட்டு வந்தாங்க. இவங்க தமிழ் பொண்ணு தான். ஆனா இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா சரத்குமார் அப்படின்னு சொன்னாலும் ராதிகா அவர்கள் இரண்டாவதா திருமணம் பண்ண ஒரு பிரிட்டிஷ்காரரான ரிச்சர்ட் ஹார்டி, இவர் பார்த்தீங்கன்னா 1990 திருமணம் பண்ணாங்க. 92 இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கு இடையில தான் ரயான் வந்து பிறக்கிறாங்க. இவங்களுடைய இந்த வளர்ந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என்னதான் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் இவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிச்சதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பேரண்டா இருந்து என்னுடைய அம்மா என்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாக்கு என்னவோ பேட் டைம்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து எல்லாருமே என்ன சொல்லி நம்பவும் வச்சாங்க. ஆனா எங்க அம்மா என்னை பார்த்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய லக் கிடைச்சது, நான் கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போனதுக்கு காரணமே நீ தான் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா அவர்கள் நிறைய படத்துல அவங்கள கமிட் பண்ண வச்சாராம். பிறந்து வாமா நான் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களையும் சரி இந்த குழந்தையும் சரி ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாராம் பாரதி ராஜா அவர்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய மகள் இல்லாம ராதிகா அவர்கள் போனதே கிடையாது. ராதிகா அவர்களும் ரயானும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களை பத்தி யாராவது ஏதாவது நெகட்டிவா சின்னதா பேசிட்டா போதும் அவ்வளவு கோவம் வரும். இவங்க ரொம்பவே கோவக்காரங்களாம், ரொம்ப டக்குன்னு கோவப்படுவாங்களாம். ஆனா கரெக்டான விஷயத்துக்கு தான் நான் கோவப்படுவேன். என்னை பத்தியோ இல்லை என் ஃபேமிலியை பத்தி யாராவது மெனக்கெட்டு வந்து தப்பா பேசுறாங்கன்னு போது அதுக்கான விளக்கத்தை நான் மெனக்கெட்டு சொல்லிதானே ஆகணும் அப்படின்றதையும் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா 2019 பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ஆனிவர்சரி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு நபர் தவறான கமெண்ட்ஸை சொல்லியிருப்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு
இருக்கேன். என்னுடைய மேரேஜாக இருக்கட்டும், என்னுடைய தாய்மையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தப்பு தப்பாக விமர்சனம் பண்ணுறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலி நீங்கள் சொல்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் தான் அப்படி இருக்கீங்க. நான் வந்து உங்களுடைய ஃபேமிலியை பற்றியோ, உங்களுடைய பேரண்ட்ஸ், இல்லை உங்களுடைய லவ், இல்லைனா மேரேஜ், உங்களுடைய குழந்தைங்க, இது போல் யாரை பற்றியா நாங்கள் தப்பாக பேசினா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல. அந்த மாதிரி தான் நாங்களும் மனுஷங்க தானே. எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து சூப்பர் மதராக எங்களை வந்து வளர்த்துட்டு வராங்க. அண்ட் சரத்குமார் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய தூண். அண்ட் அவரை நான் எந்த அளவுக்கு அப்பாவாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நான் அவருடைய போனஸாக தான் அவர் எப்பவுமே நினைக்கிறாரு. என்றைக்குமே பேர்டனாக நினச்சதே கிடையாது. ஃபேமிலி அப்படின்றது டிஎன்ஏ சம்மந்தப்பட்டதோ இல்லை ரத்த சொந்தமோ இதெல்லாம் கிடையாது. ஒரு உணர்வு. அந்த உணர்வு எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. வரும் என்னுடைய அக்கா, அண்ட் பூஜாவும் என்னுடைய அக்கா தான். ராகுல் என்னுடைய சொந்த தம்பி. 12 வருஷம் கேப்பாக இருந்தாலும் அவன் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு குழந்தை. என்னுடைய முதல் குழந்தை யாருன்னு கேட்டால் நான் ராகுலை தான் சொல்லுவேன்ட்டு ரொம்ப அழகாக போல்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மிதுன் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் கூட திருமணம் ஆச்சு. இந்த திருமணம் ஒரு கோலாகலமான திருவிழாவாக தான் நடந்ததுன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். இந்த மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருந்தா கூட அதை எதையுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப அழகாகவே மேனேஜ் பண்ணாங்க. இவங்களுக்கு தாரக் அண்ட் ராதியா அப்படின்ற ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு மகள் பிறந்தா நான் எங்க அம்மாவுடைய பேர் தான் வைக்கணும், நான் எப்படி எங்க அம்மா கூட ஒரு பாண்டிங்ல இருக்கணும் அதே பாண்டிங் எனக்கும் என் மகளுக்கும் வரணும், நான் இதை கடவுள்கிட்டையும் இந்த யூனிவர்ஸ் கிட்டையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு செகண்ட் டெலிவரி வரப்போ எனக்கு பையன் பிறக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்படி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுடைய லவ் ஸ்டோரியா இருக்கட்டும், அவங்களுடைய பிரெக்னன்சி ஜேர்னியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்களுடைய தம்பி தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்களுடைய அம்மா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களுடைய அப்பா சரத்குமாரும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த 2 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர்ட் பேபிஸ் தானா. செகண்ட் பையனும் இருந்தா அம்மா கிட்ட தான் செல்லமா இருக்கும். எனக்கு பொண்ணா பிறந்ததுனால அது அப்பா செல்லமா தான் வளருது. இங்க செலிபிரிட்டிஸா இருக்க நிறைய பேருக்குள்ள நிறைய டிப்ரெஷன் இருக்கு. வெளியே பார்க்குற மாதிரி வெளி உலகம் நம்மளை பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. இவங்களுடைய வாழ்க்கை எல்லார் போலையும் நிறைய சண்டை, சச்சரவுகள், சந்தோஷம், அழுகை, கண்ணீர், துக்கம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். அது போல இவங்களுக்கும் நிறைய டிப்ரெஷன்லாம் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஒரு மோட்டிவேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஹோஸ்ட் ஆஃப் ரேயான் ஷோ அப்படின்ற ஒரு ஷோவை ரன் பண்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, வாய்க்கு வந்தபடிலாம் ஒருத்தங்க அவங்கள பத்தி தெரியாம பர்சனல் லைஃப் பத்திலாம் பேசுறாங்க. ஆனா அவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத அவங்களே நரேட் பண்ணணும்ன்ற காரணத்தினாலதான் அவங்க ஸ்டோரி அவங்க கிட்ட இருந்து கேட்கணும், மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரியான ஒரு ஷோவை வந்து ஆங்கரிங் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஸ்டோரி டெல்லர், ஸ்டைலிஷாகவும் இருக்காங்க, சோல்ஃபுல் கான்வர்சேஷன் எல்லார்கிட்டையும் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய வியூவர்ஸாக இருந்தால் கூட எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. ராதிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்தில் நடித்த அந்த ஒரு கேரக்டர் இவங்களுக்கு ரொம்பவே டச்சிங்காக இருக்குமாம். அதே மாதிரி சரத்குமார் அவர்களுடைய நடிப்பில் வெளியான அரசு, காஞ்சனா, இது போல இந்த டிஃப்ரெண்டான ஜோனர்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். இவங்களுக்கு தண்ணினா ரொம்பவே பயமாம். சின்ன வயசுல ஸ்ரீலங்காவில் இருக்கும் போது சுனாமி வந்ததாம். அதனாலேயே தண்ணினா இவங்களுக்கு ரொம்பவே பயமாம். ஆனா இவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து உயிரோட போக மாட்டோம் போல இருக்கே அப்படின்ற பயத்தோடயே இருந்தாங்களாம். ஆனா ஒண்ணுமே ஆகலையாங்க. இவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சனாம். சாப்பிட்றது மட்டும்தான் ரைட் ஹேண்டாம், மற்றபடி எழுதுறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டட் மட்டும்தானா. இவங்களுடைய அம்மா ராதிகா அவர்கள் இறந்த மாதிரி சீன்ஸ்லாம் எந்தெந்த படத்துல வருதோ அந்தந்த படங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதாம். ஸோ லைஃப்ல எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம இதை பண்ணலையே அதை பண்ணலையேன்ட்டு போட்டு ஓவர் திங்க் பண்ணி நம்மளே டிப்ரெஷன்ல வச்சுக்கவே கூடாது. எது நடக்குதோ அது நடக்கட்டும், என்ன வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தோட போலாம். இங்க எல்லாருக்குமே தான் கஷ்டங்கள் இருக்கு, வித்தியாசமான கஷ்டங்கள் வருமே தாண்டி. அதனால யாரும் அவங்களுடைய அந்த ஹோப்பை மட்டும் இழக்காதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுக்கணும் உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.